என்ன சொல்றோம்? ஏன் சொன்ன ஒரு மாதிரியா இருக்கு? சொன்னோம். ராஜேந்திரன் சார். குட் ஜாப். தேங்க்ஸ் சார். அவனை அடிச்சு கட்டி திருத்தரவா எடுத்துக்கிட்டு கேம்புக்கு வா சார். இவனுக்கும் ஊர் ஜனங்களுக்கும் போலீஸ் என்னன்னு தெரியும். கம் ஆன் குயிக் சார். கண்ணாத்தா, மம்பட்டியானுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கலங்குற? இதுக்கு மேல என்ன ஆகணும் ஆத்தா? ஏற்கனவே அவரை கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருந்தவனுங்க இப்ப விட்டு வைப்பானுங்கன்னு நினைக்கிறியா? என்ன என்ன அவனுக்கு கூட அப்படி ஆக தெரியுமா? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த கண்ணாத்தா உயிரோட இருக்க மாட்டா. எதிரிகிட்ட மாட்டி செத்து போறவன மம்பட்டியா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். அல்லாத சார், கடவுளா பார்த்து 2வது சான்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் 100 அடியில் வரும்போதே சுட்டுருங்க. எட்டு பேரை கொண்டுட்டு காட்டுல தலைமறைவா இருந்த உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? என்ன சொன்ன? உனக்கு அப்புறம் ஒரு சரித்திரம் உண்டாகும். அந்த சரித்திரத்துல உன்னை பிடிக்கிற முயற்சி மட்டும்தான் என்னால பண்ண முடிஞ்சதுன்னு பேர் இருக்குமா? இப்போ காட்டுல திருட்டுத்தனமா சந்தன மரத்தை வெட்டி விக்கிறவன் கிட்டே கொள்ளை அடிச்சிருக்க, சாராயம் காய்ச்சறவன் கிட்ட லவட் இருக்கு. நாட்டுல இருக்கிற எல்லா பணக்காரங்க கிட்டையும் கை வரிசைய காட்டிருக்க. கொள்ளை அடிச்சவங்க கிட்டே கொள்ளை அடிச்சு திருப்பி மக்கள் கிட்டே கொடுத்தேன். ஓ, மொத்தத்தையும் மக்கள் கிட்டே கொடுத்துட்டீங்களோ? பசிக்கும் போது மட்டும் வேட்டையாடுற சிங்கம் மாதிரி தேவைப்படும் போது மட்டும்தான் நான் தேட வேண்டி இருக்கு. அடேங்கப்பா, கொள்ளை அடிக்கிறவனும் கொள்கை பேசுறாயா? வெள்ளப்பானையில விரல விட்டவன் வேட்டில தொடச்சுக்கிட்டேன்னு சொல்லுவான், கேட்கிறவன் நம்பணும்ல. மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு போதை. அனுபவிக்கிறவனுக்கு தான் அது என்னன்னு தெரியும். வாங்கி மட்டும் பழக்கப்பட்டவங்களுக்கு அந்த சுகம் என்னன்னு தெரியவா போது. என்ன சார் இது? இவனை பேச விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இவன் கதை முடிகிற நேரம் வந்தாச்சு. டே மம்முட்டியா, இது வரைக்கும் நீ கொள்ளை இடத்துல எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. இல்ல
உன்னை இங்கேயே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்மா பண்ண. அது உன்னால முடியாது ஐஜி. நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நீ துரத்திக்கிட்டே இருக்கணும். என்னது? நீ ஓடணும், நான் துரத்தணுமா? தப்பிக்கணும் நினைச்சா கூட சுட்டு கொண்டுடுவோம்மா பண்ண. நீ சுட்டாலும் நான் சாக மாட்டேன் ஐஜி. நான் சம்மதம் சொன்னாதான் சாவு கூட என் பக்கத்துல வரும். ஓ, என்னடா சாவர நேரத்துல சரிக்கு சரி பேசிக்கிட்டு இருக்க? இவனை என்ன பண்ணாலும் இவன் எதையும் சொல்ல போறது இல்ல. எதுக்கு சார் நேரத்தை வீணாக்குறீங்க? ஏய், ஏய், ஏய். ஏய், வேணாம், சுடாத, சுடாத. அப்பவே சொன்னேன், அவனை கிண்டி கிளறாம இருந்திருந்தா அவன் ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சு போயிருப்பான். அவனை தொங்க விட்டுருவான்னு அவனுக்கே ஐடியாவை கொடுத்து இப்படி கழுத்தை சுருக்கிட்டு போயிட்டானே சார். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஏன் எதுக்கு அழுகிற? திரும்பவும் நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கலங்க. நான் தான் உயிரோடு இருக்கேன்ல. இனிமே நான் செத்தா தான் நீ அழணும். இனி நான் அழமாட்டேன். போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போனதுல இருந்து நீ சாப்பிடாம இருக்கேன்னு கேள்விப்பட்ட. நான் தப்பிச்சிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அதை மட்டும் சொல்லதான் வந்தீங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்ணாத்தா. மதுரை வீர பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போய் உன் முந்தானையில் முடிஞ்ச வச்சிருக்க தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டி. சரிதானே? நான் வரேன். ஊர் மக்களோட ஒத்தாசை நமக்கு வேணும். மம்முட்டியான பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10 ஏக்கர் நிலமும் 10 லட்சம் ரூபாயும் கொடுக்கறதா சொல்லி ஊர் முழுக்க தண்டோர போடுங்க. இதனால் சகலமான பேருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் 8 பேரை வெட்டி கொண்டுகிட்டு தலைமறைவாய் இருக்கிற மம்மட்டியான உயிரோடவோ பிணமாகவோ பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பணமும் 10 ஏக்கர் நிலமும் ஏனாமா கொடுக்கப்படும். இது அரசாங்க உத்தரவு. பிடிக்கிறது நமக்கான மனத்தாவுக்கு
எங்களை பிடிச்சி கொடுத்தா போலீஸில் 10 லட்ச ரூபா பணமும் கவர்மெண்ட்டில் 10 ஏக்கர் நிலமும் தரதா தண்டரா போட்டிருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, பட்டணத்துலேருந்து எல்லா போலீஸ்காரங்களும் இங்கே வராங்களாம். அன்னைக்கு நீங்கள் கழுத்தை உடைச்சிங்களே அந்த ஐஜி ரஞ்சித், அவன் உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சே தீர்வேன்னு சபதம் போட்டு காட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்காண்ணே. இது நமக்கெல்லாம் நெருக்கடியான நேரம் தான். பாயிர புள்ளி பதுங்கிறது கோழத்தன்னும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நாங்கள் இந்த ஊர் விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். நிஜமா என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இந்த ஜனங்களை நம்ம செய்கிற நல்லதை விட போலீஸ் செய்கிற குடும்பம் அதிகமாகிடுச்சு. அதுக்காவது நாம் இங்கேருந்து போகிறது நல்லது. வயிற்றுல பசி இருந்தாலும் அவங்க மனசில் நிம்மதி கிடைக்கட்டும், அதான் முக்கியம். டெபுலட், நான் சொல்கிறது கவனமாக கேளு. நீ உடனே போய் கண்ணாத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவளை பேச்சு பாரு ஆத்தங்கரைக்கு அழைச்சிட்டு வந்துடு. ஜாக்கிரதை, இன்னைக்கு ராத்திரி கண்ணாத்தோட இந்த ஆத்தை கடந்துட்டா எங்களை பிடிக்கணும்னு அலையரங்கிட்ட இருந்து நிரந்தரமாக தப்பிச்சிடலாம். ஊர் ஜனங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். இப்போ